வெல்கம் டு அதர் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 6th and 7th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தமன் மற்றும் மால்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கபால் மற்றும் பாவாய் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். சூஃபாத் மற்றும் சிங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசூர், கோண்ட், ஹஜோங், ஹோ, ரபா, சவார், கோரா மற்றும் மஹாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனத்தை கனடா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலவில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல சரத்து 152ல இருந்து 237 வரைக்கும் பகுதி 6 மாநிலங்கள்ல பத்தி சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829ல இருந்து 1833 வரைக்கும் திரோர் சிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹுல்புன்யா, ரோகின் மற்றும் பத்னா. பரஞ்சு கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மன் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். PFRDA-வின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சிவசுப்பிரமணியன் ராமன். இந்தியாவில் ஆரம்ப கல்வியை மாற்றி அமைத்ததற்காக தேசிய இளைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆகர்ஷ் ஷராப். முக்கிய மந்திரி மகிழா உத்தியமித்து அபியான் எந்த மாநில அரசு தொடங்கியது? அசாம். டிம் பிகா காரிடர் எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லையாகும்? இந்தியா மற்றும் வங்கதேசம். இந்திய ரயில்வே மற்றும் சேவை கட்டிடங்களில் சூரிய மின்சக்தி நிறுவல்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ராஜஸ்தான். காமன்வெல்த்தின் முதல் ஆப்பிரிக்க பெண் பொதுச் செயலாளர் யார்? காமன்வெல்த்துடைய முதல் ஆப்பிரிக்க பெண் செயலாளர் ஷிர்லி போச்வே. இந்த காமன்வெல்த்துடைய முதல் பெண் பொதுச் செயலாளர் பாட்ரிஷியா ஸ்காட்லாந்து. ஆலியா நீலம் லாகூர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி. பிரிட்டனின் முதல் பெண் நிதியமைச்சர் ராச்சல் ரைவ்ஸ். மெக்சிகோவின் முதல் பெண் ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம். இங்கிலாந்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியை வழிநடத்தும் முதல் கருப்பின பெண் கிமி பட்டனோச். நெமிபியாவின் முதல் பெண் ஜனாதிபதி நெடும்போ நந்தி நதேபுவா. இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர் அஞ்சு ரதி ராணா. 2025ஆம் ஆண்டுக்கான உகாதி விருதை பெற்றவர் யார்? இந்த உகாதி விருது ஆந்திர மாநிலம் கொடுக்கக்கூடிய விருது. மைனா சுவாமி இந்த விருதை இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. சோபன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தான்சன் சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. சனம் நியா சனஸ்தா ராஜா மான்சிங் தோமர் சம்மான் விருது. எஸ் ஜெய்சங்கர் பொது தலைமைக்கான ஸ்ரீ சந்திரசேகரந்திர சரஸ்வதி விருது. பிரதிவா சத்பதி கங்காதர் தேசிய விருது. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது. ராம் சுத்தார் மகாராஷ்டிரா பூஷன் விருது. எந்த மாநிலத்தின் சப்பாட்டா மிளகாய் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? தெலுங்கானா மாநிலம். அது மட்டும் இல்லாம கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை ஃபிளவர் கார்லாண்டுக்கும் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மக்ஜி லட்டு, சண்டி தாராகாசி, ராயகட சால்வைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த பெரினா டீ, பிஜுபூட்டி துணிகள், லால் சவால் அரிசி. மேகாலய மாநிலத்தை சேர்ந்த லக்கடோங் மஞ்சள், கரம் டக்முண்டு, லார்னாய் மட்பாண்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனிய அரிசி, மோபன்டின் பங்களார் மஸ்லின். மகாராஷ்டிராவை சேர்ந்த மிராசித்தா தன்புராஸ். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ரத்லம் ரியாவன் லிச்சுன். அருணாச்சல பிரதேசம் ஆதி கேக்கர். குஜராத் கர்ச்சோல கைவினை பொருள். சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 4.
இந்த வருஷத்துக்கான மைய கருத்து சேஃப் விச் ஸ்டார்ட் ஹியர். மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். மார்ச் 21 சர்வதேச வன தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். இந்தியன் ஓபன் 2025 PSA காப்பர் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? பெண்கள் பிரிவுல அனகட் சிங் ஜெயிச்சிருக்காரு. இவங்க தான் அனகட் சிங். இது ஆண்கள் பிரிவுல கரீம் எல் டோர்கி ஜெயிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு எங்க நடந்துச்சுன்னா மும்பை, மகாராஷ்டிரால மும்பைல தான் இந்த இந்தியன் ஓபன் PSA காப்பர் போட்டி நடந்துச்சு. ஒடிசா 14வது சீனியர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. மேற்கு வங்கம் 4வது தேசிய துடுப்பு நீச்சல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. கேரளா சீனியர் ஆண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. சர்வீசஸ் ஸ்போர்ட்ஸ் போர்டு 38வது தேசிய விளையாட்டு பதக்கப்பட்டியல 122 பதக்கம் வாங்கி முதலிடத்தை பிடிச்சு ராஜா பலிந்திர சிங் டிராபி ஜெயிச்சிருக்காங்க. ஹரியானா மாநிலம் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025ல 2வது பதிப்புல பதக்கப்பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா வாழ்நாள் விருது. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்கோன் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரியா விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜேகாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.